தாவேகாவுக்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவு தருமா அப்படிங்கிற கேள்வி பிரதானமாக எழுந்திருக்கிறது. ஏனென்றால் காங்கிரஸ் 5 சீட்டுகளை பெற்றிருக்கிறது. இந்த சட்டமன்றத்தில் 108 சீட்டுகள் தமிழக வெற்றி கழக வசம் இருக்க அவங்களுக்கு கூடுதலாக 10 சீட்டுகள் தேவை. காங்கிரஸ் தாவேகா அலையன்ஸை ஒரு ப்ரீ போல் சினரியிலையும் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண நிலையில் தேர்தலுக்கு பிறகு அதற்கான தேவை உருவாகி இருக்கிறது. காங்கிரஸுடைய ஆதரவுக்கான தேவை உருவாகி இருக்கிற நிலையில் தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பதா என்ற கேள்வி காங்கிரஸ் கட்சியில் எழுந்திருக்கிறது. இது பற்றி திரு கிரிஷ் ஷோடங்கர் தமிழ்நாட்டுக்கான காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கருத்து தெரிவித்திருக்கிறார். அதை கேட்கலாம். அறிவிக்கப்பட்டிருந்தது இன்று காங்கிரஸ் கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் கூட்டம், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளடக்கிய முக்கிய நிர்வாகிகளுடைய கூட்டம்லாம் நடைபெறும் அப்படின்னு. ஸோ இன்று அதற்கான ஒரு கருத்து கேட்பு நிகழ்வு ஏற்பாடாகி இருக்கிறது. தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு. அதை பற்றி திரு சஞ்சீவி கூட நம்மோடு கலந்து கூறினார். அதில் 2 கருத்து காங்கிரஸ் இடையே இருக்கிறது. திரு கிரிஷ் ஷோடங்கர் இது பற்றி செய்தியாளர்களுக்கு சொல்லியிருக்கிறார். அதை நம்ம கேட்போம். காங்கிரஸ் கட்சியில் 2 விதமான கருத்துகள் இருக்கிறது. திரு ராகுல் காந்தி உள்ளிட்டோர், குறிப்பாக அவருடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய திரு பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாகூர் உள்ளிட்டோர்லாம் தேர்தலுக்கு முன்பே திமுக வேண்டாம், நம்ம தாவேகாவோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், ஒரு நல்ல மெஜாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு கருத்து கூறி வந்தாங்க. திரு பி சிதம்பரம், மல்லிகார்ஜுன கார்கே, செல்வ பிறந்தகை உள்ளிட்டோரெல்லாம் இல்லை திமுக நம்மோடு தொடர்ந்து கூட்டணியில் இருக்கிறாங்க, கம் வாட்மே ஆல் வெதர் ஃப்ரெண்டாக நம்மோடு இருக்கிறாங்க, தேசிய அளவில் அவங்க நமக்கு உதவி செய்யறாங்க, தாவேகா ஒரு அன்டெஸ்டட் ஃபோர்ஸ், அதனால திமுகவோட உறவு கொள்றது தான் சரியா இருக்கும் அப்படின்னு அவங்க கருத்து கூறி வந்தாங்க. தே பிரிவேல்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் கூட்டணி கட்சிகளுடைய கூட்டம் நடைபெற்றது. இந்த ரிசல்ட் அனலைஸ் பண்றதுக்கான கூட்டம். அதுல அநேக கட்சிகள், கூட்டணி கட்சிகள் கலந்து கொண்டன. ஆனா நோட்டபிள் ஆப்சன்ஸ் காங்கிரஸ் கட்சியோடது அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி கட்சிகளுடைய கூட்டத்தில் வைகோ பங்கேற்றார், திருமாவளவன் பங்கேற்றார், கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய மாநில செயலாளர்கள் பங்கு கொண்டார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் யாரும் கலந்து கொள்ளலை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ திமுகவோட உறவை நம்ம இந்தியா கூட்டணி அவங்க நீண்டகால ஆலை அப்படிங்கிற அளவில் தொடர்வதா. ஏனென்றால் பாராளுமன்றத்தில் ஒரு 22 சீட்டுகளை திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டிருக்கிறது. ஸோ நாடாளுமன்றத்தில் இந்த எதிர்கட்சி பிளாக் நரேந்திர மோடி அரசை எதிர்க்க அந்த பலம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியங்கிற அடிப்படையில் திமுகவோட உறவை தொடர்றதா, இல்லை தாவேகா எதிர்காலம் அப்படின்னு தாவேகாவுக்கு ஆட்சி ஆதரவு கொடுப்பதா, எனில் அதில் அமைச்சரவையில் பங்கு கொள்கிற வாய்ப்பும் இருக்கு. இந்த கேள்வியோடு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளிடம் கருத்து கேட்பு நடந்திருக்கிறது. கிரிஷ் ஷோடங்கர் இது பற்றி சொல்லியிருக்கிறார். அதை கேட்கலாம். நம்முடைய டெல்லியிலேருந்து செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், நீங்க காங்கிரஸ் கேம்ப்லேருந்து பிக் பண்றது என்ன? கிரிஷ் ஷோடங்கர் என்ன சொல்றார்? வெற்றி பெற்ற காங்கிரஸ் எம்எல்ஏக்கள்ல பெரும்பாலான எம்எல்ஏக்கள் தாவேகாவோட நம்ம கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவிக்கிறதா காங்கிரஸ் வட்டாரத்துல இருந்து, காங்கிரஸ் கேம்ப்ல இருந்து நமக்கு தகவல் வருது. காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியமான மாநில நிர்வாகிகள் பெரும்பாலானோரும் நம்ம தாவேகாவோட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றதா தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த தகவலை கிரிஷ் ஷோடங்கர் உறுதிப்படுத்துறாரு. கிரிஷ் ஷோடங்கர் தான் தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் போது காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளரா இருந்தாரு. திமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் கிரிஷ் ஷோடங்கர் தலைமையில் தான் நடந்திருந்தது. இந்த நிலையில கிரிஷ் ஷோடங்கருடைய கருத்து தற்போதைய அரசியல் சூழல்ல முக்கியமான ஒன்றா பார்க்க வேண்டியிருக்கு. என்ன சொல்றாருன்னா, டெல்லி தலைமையோட நாங்க ஆலோசிப்போம், டெல்லி தலைமை என்ன முடிவை சொல்லுதோ அதற்கேற்ற மாதிரி எங்களுடைய நகர்வுகள் இருக்கும் அப்படிங்கிற கருத்தை கிரிஷ் ஷோடங்கர் சொல்றாரு. அதே சமயம் தமிழக வெற்றி கழகமும் இன்னும் சட்டமன்ற குழு தலைவரை தேர்ந்தெடுக்கணும், அவங்களும் அடுத்தடுத்த நகர்வுகளை மேற்கொள்ளணும், அவங்களுடைய அடுத்தடுத்த நகர்வுகளையும் நாங்க தீவிரமா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் கிரிஷ் ஷோடங்கர் சொல்றாரு. இதுல மிக முக்கியமா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டமன்ற தேர்தலில் 5 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இந்த 5 இடம் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்துக்கு மிக முக்கியமான ஒரு சேவையா பார்க்கப்படுது. இந்த நிலையில தான் காங்கிரஸ் கட்சியினுடைய முடிவை பொறுத்த வரைக்கும் டெல்லி ஹைகமாண்டோடைய பதிலுக்காக அவங்க காத்திருக்கிறாங்க. இன்றைக்கு சத்தியமூர்த்தி பவன், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகம், அங்க வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள், மாநில தலைவர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறது இன்னும் சற்று நேரத்துல நடக்க போகுது. அதுலயும் கருத்து கேட்க போறாங்க. நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்கலாமா, அப்படி கூட்டணி வைத்தா நம்மளுடைய எதிர்பார்ப்பு
தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு பல விஷயங்களை அவங்க கருத்துக்களா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு நிர்வாகிகளுடைய ஒட்டுமொத்த கருத்தையும் அவங்க டெல்லி தலைமைக்கு அனுப்பி வைக்க போறாங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே அவங்க இண்டிவிஜுவலா எந்த முடிவும் எடுக்க முடியாது. டெல்லி தான் அவங்க ஃபைனல் முடிவை எடுப்பாங்க. அதனால இதுல ராகுல் காந்தியோடைய முடிவும் முக்கியமான ஒரு ரோலை பிளே பண்ணும் அப்படின்னு தான் காங்கிரஸ் வட்டாரத்துல சொல்றாங்க. ராகுல் காந்தி, அதாவது தமிழக கட்சி கழக தலைவர் விஜய் வந்து 2012 காலகட்டத்தில் ராகுல் காந்தி எல்லாம் சந்திச்சிருந்தாரு. அதனால ராகுல் காந்தி என்ன முடிவெடுக்க போகிறார், காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட முக்கியமான தேசிய தலைமை என்ன சொல்ல போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் அரசியல் வட்டாரத்துல இருக்குது. தமிழக கட்சி கழகத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கூட வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறதா தேவைக்கா கேம்ப்ல இருந்து நமக்கு தகவல் சொல்றாங்க. எனவே அடுத்தடுத்த நகர்வுகள் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறதா? ஏன்னா இப்போ இந்திய கம்யூனிஸ்டோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோ விசிகோ அட்லீஸ்ட் ஆன் ரெக்கார்ட் சொல்றாங்க எங்களை அழைக்கல அப்படின்னு. காங்கிரஸோட ஒரு பேச்சுவார்த்தையில தமிழக வெற்றி கழகம் ஒரு பூர்வாங்க பேச்சுவார்த்தையை அந்த கம்யூனிகேஷன் சேனல்ஸ் ஓபன் ஆகியிருக்கிறதா? தமிழக வெற்றி கழகம் தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமா இந்த யாருக்கிட்டையுமே ஒரு அழைப்பு கொடுக்கல அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. ஆனா மறைமுக பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது திரைமறைவுல இருக்கும். அந்த வகையில தமிழக வெற்றி கழகம் திரைமறைவுல காங்கிரஸோட பேசுறாங்களா அப்படின்னா இன்னும் நமக்கு ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் கிடைக்கல. மேபி அந்த திரைமறைவு பேச்சுவார்த்தை இருக்கலாம் அப்படின்னு தான் அரசியல் வட்டாரத்துல நமக்கு பார்க்கக்கூடிய ஒன்றா இருக்குது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னும் நாங்க உறுதியான ஒரு நிலைப்பாட்டை சொல்ல மாட்டேங்கிறாங்க. திமுக கூட்டணியில தான் நாங்க இருப்போம்னு எங்கேயுமே அதிகாரப்பூர்வமா சொல்லல. தவிர்க்க கூட போக போறோம்னு அதிகாரப்பூர்வமா சொல்லல. அவங்க ஒட்டுமொத்த நிர்வாகிகள்கிட்டையும் இப்ப காங்கிரஸ் கட்சி கருத்துக்களை கேட்க போறாங்க. ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி கிறிஸ்தோடங்கர் சொன்ன கருத்து ரொம்பவே முக்கியமான ஒரு கருத்தா இருந்தது. நாங்க வந்து ஒன்று எதிர்கட்சியா இருப்போம் இல்ல ஆளுங்கட்சியா இருப்போம், நடுநிலையில இருக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இப்ப குறைவாதான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. காங்கிரஸ் எதிர்பார்த்த அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற காலம் இப்ப தமிழக வெற்றி கழகம் மூலமா காங்கிரஸுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்கு. அதனால தற்போதைய நிலவரத்தை காங்கிரஸ் கட்சி மிக உன்னிப்பா ஆலோசிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் காங்கிரஸ் கேம்ப்ல இருந்து நமக்கு ஒரு தகவல் வருது. ஆனா டெல்லி தலைமையினுடைய உத்தரவுக்காக தமிழக காங்கிரஸ் கமிட்டியும் காத்திருக்கிறாங்க. டெல்லி தலைமை என்ன சொல்லுதோ அதை நம்ம கேட்கணும் அப்படிங்கிறது தான் கிறிஸ்தோடங்கர் உள்ளிட்ட தமிழ்நாடு மாநில தலைவர் காங்கிரஸ் உடைய பெரும்பாலான நிர்வாகிகளுடைய கருத்தா இருக்கு. இன்றைக்கு அவங்க ஆலோசனை கூட்டத்தை முடிச்சிட்டு டெல்லி தலைமையோட ஆலோசிப்பாங்க. அவங்க சொல்லக்கூடிய தகவலை பொறுத்து தான் அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ காங்கிரஸுடைய முடிவு ரொம்ப உன்னித்து கவனிக்கப்படுகிறது. கிறிஸ் சோடங்கர் தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தார், ஒன்னே எதிர்கட்சியாக இருப்போம் இல்லை ஆளுங்கட்சி வரிசையில் இருப்போம் அப்படின்னு. அதாவது திமுக ஆட்சிக்கு வந்தாலும் கூட எதிர்கட்சி அப்படிங்கிற ஒரு பொருள் வந்தது. ஸோ டிஎம்கேவோட இந்த அலையன்ஸை ரிவ்யூ பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்தது. இன்றைக்கி அதற்கான அவங்களுடைய ஆதரவுக்கான தேவை இயல்பாகவே ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தமிழக வெற்றி கழகம் தனிப்பெருங்கட்சியாக வந்தாலும் அவங்களுக்கு மெஜாரிட்டிக்கு கூடுதலாக 11 சீட்டு தேவை. அதில் 5 சீட்டு காங்கிரஸே பெற்றிருக்கு. அப்படிங்கும் பொழுது காங்கிரஸ் ஒரு போஸ்ட் போல் ரிலேஷன்ஷிப்புக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுக்கவோ இல்லை ஆட்சியில் பங்கு வைக்கவோ முடிவே செய்யுமா காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிற கேள்வி தான் ரொம்ப முக்கியமாக எழுந்திருக்கிறது. ஏனென்றால் காங்கிரஸ் பற்றின கேள்வி ஏன் இயல்பாக கூடுதலாக எழுகிறது என்றால் தமிழக வெற்றி கழகமும் காங்கிரஸும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. திரு விஜயும் கூட உண்மையான காங்கிரஸ் நம்மோட தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ இயல்பாகவே அவங்க ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் கூட திரு பிரவீன் சக்கரவர்த்தி நம்முடைய அமர்வில் நேற்று இணைந்து சொன்னார். ஸோ இந்த நேச்சுரல் அலையன்ஸ் ஒரு போஸ்ட்போல் அலையன்ஸாக உருவாகுமாங்கிறத பார்க்கணும். திமுக தலைவர் ஸ்டாலினோடு கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்தித்து பேசி வர்றாங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் யார் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது திரு வைகோ அவர்கள் சந்தித்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன், சிபிஐ சிபிஎம் கட்சிகளுடைய மாநில செயலாளர்கள், தேமுதிக தலைவர்கள் என ஸ்டாலினோடு கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்தித்து பேசியிருக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சி இதில் நோட்டபிள் ஆப்சன்ஸுங்கிறத பார்க்குறோம். காங்கிரஸ் பிரதிநிதிகள் யாரும் தமிழக முதலமைச்சர், அதாவது அவுட் கோயிங் சீஃப் மினிஸ்டர், திமுக தலைவர் கூட்டிய கூட்டணி கட்சி தலைவர்களோட கூட்டத்தில் பங்கு கொள்ளலைங்கிறத பார்க்குறோம். ரமேஷ், நீங்கள் அழைப்பில் இருக்கிறீங்க, நீங்கள் திமுகவை உன்னிப்பாக கவனிக்கிறவர். ஸோ அதனால் கேட்குறேன், இதில் வைகோ போனார், திருமாவளவன் போனார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய செயலாளர்கள் போனாங்க, தேமுதிக பிரதிநிதிகள் வந்தாங்கும் போது காங்கிரஸ் தலைவர்கள் இல்லை காங்கிரஸ் பிரதிநிதிகள் யாரும் திமுக தலைவரை சந்திக்கலை அப்படிங்கிறது எப்படி பார்க்கப்படுது?
அண்ணா அறிவாலயத்துல திமுகவினுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் அடுத்தடுத்து திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா காங்கிரஸ் கேம்ப்ல இருந்து இப்ப வரைக்கும் யாருமே அறிவாலயம் வரல அப்படிங்கறதையும் நம்ம ஒரு உன்னிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சத்தியமூர்த்தி பவன் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்துல காங்கிரஸ் எம்எல்ஏக்கள், மாநில தலைவர், முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இப்ப தவேகாவோட கூட்டணி ஆட்சிக்கு போலாங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால அவங்க இப்ப வரைக்கும் யாருமே அண்ணா அறிவாலயத்துக்கு வரல அப்படிங்கறது தான் களத்துல நம்ம புரிஞ்சுக்க முடியுது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வந்திருந்தாரு. கம்யூனிஸ்ட் கட்சியின் இரு மாநில செயலாளர்கள் அறிவாலயம் வந்திருந்தாங்க. விசிக தலைவர் திருமாவளவன் வந்திருந்தாங்க. அதே மாதிரி எஸ்டிபிஐ உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே திமுக தலைவரை சந்திச்சு வெற்றி பெற்றவங்க அவங்க எம்எல்ஏக்களோட வந்து வாழ்த்து பெறாங்க. தோல்வியை சந்திச்சவங்க எதற்காக அந்த தோல்வி அப்படிங்கிற காரணத்தையும் திமுக தலைவர்கிட்ட சொல்லியிருந்தாங்க. திமுக தலைவரும் பல அறிவுறுத்தலை கொடுத்திருந்ததை பார்க்க முடிந்தது. ஆனா காங்கிரஸ் கேம்ப்ல இருந்து இப்ப வரைக்கும் யாருமே அறிவாலயம் வரல அப்படிங்கறதும் முக்கியமான ஒன்று. காங்கிரஸ் என்ன முடிவை எடுக்க போறாங்க, திமுகவுக்கு காங்கிரஸ் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படிங்கிற எதிர்பார்ப்பெல்லாம் இப்ப இருக்கு. 5 இடங்கள் காங்கிரஸ் வசம் இருக்கு. திமுகவோட கூட்டணியில நீடிப்பாங்களா, திமுக தலைவரை சந்திப்பாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்புக்கெல்லாம் இன்றோ அல்லது நாளையோ விடை கிடைக்கலாம் அப்படிங்கிறது தான் களத்துல நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு. ஓகே, ஸோ காங்கிரஸ் வந்து இஸ் கீப்பிங் இட்ஸ் கார்ட்ஸ் க்ளோஸ் டு த செஸ்ட். ரமேஷ், தேர்தலுக்கு முன்னாடியே கிறிஸ் சோடங்கர் முடிவுகள் வரல, திமுக ஆட்சியை இழக்குதுங்கிற சூழல் கூட இல்லை. ஆனால் அவர் சொன்ன அந்த பைட் ரொம்ப ஹைலைட் ஆனது. என்ன சொன்னார், நாங்கள் ஒன்று ஆட்சியில் பங்கு கொள்வோம், இல்லை எதிர்கட்சியாக இருப்போம் அப்படின்னு. எனில் அதோட பொருள் என்னன்னா, திமுகவுக்கு எதிர் நிலைப்பாடை எடுப்போம், திமுகவுடைய ஒரு தோழமை இயக்கமாக எப்படி கடந்த 5 ஆண்டுகள் இருந்தாங்களோ அந்த ஸ்டேட்டஸ்கோ தொடராது அப்படிங்கிற ஒரு பொருள். ஸோ அவங்க திமுகவுடனான உறவை இந்த ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடியே ஒரு அபயன்ஸில் இல்லை அதை ஒரு ரிவ்யூக்கு உட்படுத்தி இருக்கிறாங்கன்னு பார்க்க முடியும். ஸோ அவங்க ரீதிங்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? குறைந்தபட்சம் திமுக காங்கிரஸ் கூட்டணி இந்த தேர்தலில் உருவானதுல இருந்தே நம்ம சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுக கிட்ட ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணுங்கிறதுல உறுதியா இருந்தாங்க. ஆனா திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு அது ஒத்து வராது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் காங்கிரஸ் தங்களுடைய நிலைப்பாட்டை அப்போதைக்கு கைவிட்டுட்டு கூடுதலா தொகுதி வேணுங்கிற விஷயத்துக்குள்ள வந்திருந்தாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே திமுக கூட்டணியில 28 இடம், 3 இடம் கூடுதலா வாங்கியிருந்தாங்க. ஆனா தேர்தல் முடிவு வர்றதுக்கு முன்னாடியே கிறிஸ்துவடங்கர் என்ன சொல்லியிருந்தாரு, நாங்க ஒண்ணு ஆளும் கட்சியா அமைச்சரவையில இருப்போம், இல்லைன்னா எதிர்கட்சி வரிசையில நாங்க இருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்ப அந்த 1967க்கு அப்புறம் அமைச்சரவைக்குள்ள வர முடியல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அவங்க கிட்ட இருக்கிறத பார்க்க முடிகிறது. அதனாலதான் அவங்க திமுக அமைச்சரவைக்குள்ள வரணுங்கிற எதிர்பார்ப்புல இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்களுக்கு திமுக அமைச்சரவை அப்படிங்கறத தாண்டி தேவைக்க அமைச்சரவைக்கான வாய்ப்பு ரொம்பவே கிட்ட வந்திருக்கு அப்படிங்கறத காங்கிரஸ் கேம்ப்ல வந்து உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ரகசிய சிநேகிதியே தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.